ஆண் நண்பர்களுடன் சேர்ந்து சொந்த கணவரையே சரமாரியாக தாக்கிய மனைவியின் பணத்தை சுருட்டி கொண்டு ஓடியதாக சொல்லி நடு ரோட்டிலேயே வெளித்த அதிர்ச்சி காட்சிகள். கார் சடனா ஓவர்டேக் பண்ணி மனைவி மாமியார் 2 பேருக்கு வண்டியிலே இறங்கினாங்க. போட்டு தாக்குதல் காலால எட்டி உடைச்சு என்ன பண்ணாங்கன்னு தெரியல. வாங்கி இந்த ரோட்ல இருக்க சட்டையெல்லாம் கிழிச்சு என்ன அப்படியே விட்டு காரை மட்டும் தூக்கி போயிட்டு. என்ன நடந்தது விரிவாக காணலாம். சென்னை பெருங்குளத்தூரை சேர்ந்த தினேஷ்குமார் அப்படின்றவர் தனியார் நிறுவனம் ஒன்றை நடத்தி வருவதா சொல்லப்படுது. இவங்களோட மனைவியான திவ்ய பிரியா நண்பர்களோட சேர்ந்து பல பியூட்டி பார்லர்கள் உள்ளிட்ட தொழில்களை செஞ்சுட்டு வருவதாகவும் சொல்லப்படுது. இந்த நிலையில தான் மனைவி பலர்கிட்ட பெற்ற கடன் தொகைய கணவர்கிட்ட கேட்டு அடிக்கடி சண்டையிட்டு இருக்கிறதா சொல்லப்படுது. தினேஷ்குமார் தன்னோட வீட்டை விற்பனை செய்து கடனை கொடுப்பதா மனைவி கிட்ட சொல்லி தன்னோட வீட்டையும் விற்பனை செஞ்சிருக்கிறதாகவும் சொல்லப்படுது. அவங்க நோக்கம் பணம் தான். கந்த வெட்டிக்காரங்க அடியால எல்லாம் கூட்டு வந்து அடிச்சு இருக்கா வண்டியில இருக்க ஃபுல்லா செக் பண்ணி பேக்லாம் ஃபுல்லா செக் பண்ணி வண்டியில வண்டி மட்டும் எடுத்துட்டு போயிட்டாங்க. சமீபமா அவங்க தொழிலுக்காக கடன் வாங்கி அதுக்கு அடைக்கிறதுக்காக நான் ஒரு சொத்து வித்தேன். அந்த பணம் வர சூழ்நிலை இருக்கிறதால எங்க என்கிட்ட பணம் இருக்குன்னு நினைச்சுட்டு அந்த வண்டியில வச்சிருப்பேன். அந்த வண்டி அந்த பணத்தை வாங்கி வருவதா தன்னோட மனைவி கிட்ட சொல்லிட்டு தினேஷ்குமார் வெளியில போயிருக்காராமா. பின்னர் பணம் கொடுக்க வேண்டியவர்கள் கிட்ட பணம் தருவதற்கு கால அவகாசமும் கேட்டிருக்காங்க. அப்படி இருக்கிற வேளையில தினேஷ்குமார் இரவு வீட்டிற்கு செல்லாமல் பெண்ணிடம் சென்றிருக்கிறதா சொல்லப்படுது. மனைவி திவ்யா பிரியா கிட்ட பணம் கேட்டு தொல்லை கொடுத்து வந்த நிலையில அவங்களோட தொலைபேசியை எடுக்காம அவங்களோட கணவர் புறக்கணிச்சிருக்கிறதாகவும் சொல்லப்படுது. இதனால கணவன் தன்னை ஏமாத்திட்டு எங்கேயோ சென்று விட்டார் அப்படின்னு உணர்ந்த திவ்ய பிரியா தன்னோட ஆண் நண்பர்களோட சேர்ந்த காரின் ஜிபிஆர் கருவி மூலமா கண்காணித்து தினேஷ்குமார் இடத்தை கண்டறிந்து அவங்கள பின்தொடர்ந்து சென்று மேல்மருவத்தூர் அருகே தினேஷ்குமாரோட காரை வழிமறித்து வீடு விற்பனை செய்த பணம் எங்க இருக்குது அப்படின்னு கேட்டு அவங்களோட மனைவியும் அவங்களோட வந்த ஆண் நண்பர்களும் காரை சோதனையிட்டு கணவரையும் சரமாரியா தாக்கி இருக்கிறதா சொல்லப்படுது. இது குறித்த வீடியோ காட்சிகளும் இப்ப வெளியாகி இருக்குது. இதுல காயமடைந்த தினேஷ் மதுராந்தகம் அரசு மருத்துவமனையில சிகிச்சை பெற்ற பின்னர் மேல்மருவத்தூர் காவல் நிலையத்துல மனைவி மற்றும் அவங்களோட ஆண் நண்பர்கள் மேல புகாரும் அளித்திருக்காங்க. இது நமக்கு ஒரு தரப்புல இருந்து வந்த தகவல் மட்டுமே தான். இன்னுமே மனைவியோட தரப்புல இருந்து எந்த ஒரு தகவலுமே கிடைக்கப்பெறல. அப்படி அவங்களோட தரப்புல இருந்து சில தகவல்கள் கிடைத்தால் மட்டும்தான் உண்மையிலேயே இந்த ஒரு சம்பவத்துல யார் மேல தப்பு அப்படின்ற உண்மை நிலவரம் நமக்கு தெரிய வரும்.